நல்ல எண்ணங்களுடன் பயணிக்கும் எல்லோருக்கும் இனிய வணக்கங்கள். நான் சாபிமான் ஜமால் முகமது. இந்த பதிவை பொறுத்த வரைக்கும் குவாண்டிட்டி சர்வேயர் அண்ட் குவாண்டிட்டி சர்வேயிங் இந்த செக்டர்ல இதுவரைக்கும் சொல்லப்படாத சில முக்கியமான உண்மைகளை பற்றி தான் நம்ம பேச போறோம். அதனால இந்த பதிவையும் நீங்க கொஞ்சம் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்த பிறகு மறந்துடாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்துல ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கொஞ்சம் ஆன் பண்ணி இது சனாஃபின் சிவில் குவாண்டிட்டி சர்வேயிங் கற்றதும் கற்பிக்கப்பட்டதும் என்ஜினியர் ஆர்கிடெக்ட் இத மாதிரி தான் குவாண்டிட்டி சர்வேயரும் ஒரு டெசிக்னேஷன் தான். ஒரு குவாண்டிட்டி சர்வேயர் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுடைய மேஜர் ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, பில் ஆஃப் குவான்டிட்டிஸ் ப்ரிப்பேர் பண்றது, ரேட் அனாலிசிஸ் பண்றது, டெண்டர் அனாலிசிஸ் பண்றது, பேமெண்ட் சர்டிபிகேஷன் பண்றது, காஸ்ட் கண்ட்ரோல் பண்றது, இந்த மாதிரியான வேலைகளை அவங்க செய்து கொடுக்க வேண்டியது அவங்களுடைய ஒரு ஒர்க் பேட்டர்னா இருக்கும். ஒரு நல்ல குவாண்டிட்டி சர்வேயர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அடையாளம் அவங்களுக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்களுடைய அந்த ஒர்க் பேட்டர்ன்ல இருந்துதான் அதை முடிவு பண்ண முடியும். ஒரு நல்ல குவாண்டிட்டி சர்வேயர் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுடைய ஒர்க் ப்ராசஸிங்னு சொல்லக்கூடியது ஒரு சிஸ்டமேட்டிக்கா இருக்கும். ஸோ அவங்களுடைய அந்த சிஸ்டமேட்டிக் அப்ரோச்சை பார்க்கக்கூடிய நேரத்துல அவங்களுடைய ட்ரேட் ஸ்கில் என்ன என்பதை ஜட்மெண்ட் பண்ண முடியும். அதனாலதான் ஒரு குவாண்டிட்டி சர்வேயர்னு சொல்லக்கூடியவங்க இந்த ட்ரேட் ஸ்கில் அதை டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய நேரத்துலதான் அவங்களால ஒரு நல்ல ஒரு ப்ரொஃபஷனல் குவாண்டிட்டி சர்வேயரா மாற முடியும் அப்படின்னு சொல்லக்கூடியதையும் இதுல நம்ம கவனிக்கணும். அப்போ ஒரு ப்ரொஃபஷனல் குவாண்டிட்டி சர்வேயரா மாறணும். அப்ப அதுக்கு நமக்கு என்ன மாதிரிப்பட்ட டேட்டா எல்லாம் படித்து தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குவாண்டிட்டி சர்வேயிங் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குறிப்பிட்ட செக்டர்ல இருந்துதான், அதாவது ப்ரொஃபஷனல் டிசிப்ளின் கிடைக்கக்கூடிய இடம் தான் குவாண்டிட்டி சர்வேயிங். ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய குவாண்டிட்டி சர்வேயர் ப்ரொஃபஷனல் குவாண்டிட்டி சர்வேயரா கன்வெர்ட் ஆகிறதுக்கு பயன்படக்கூடிய இடம் தான் குவாண்டிட்டி சர்வேயிங்னு சொல்லக்கூடிய அந்த குறிப்பிட்ட செக்டர். இந்த குவாண்டிட்டி சர்வேயிங்ல மேஜரா நம்ம என்ன தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு பார்க்கக்கூடிய நேரத்துல மெஷர்மெண்ட் பிரின்சிபல், அடுத்தது கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட் பிரின்சிபல், ப்ரொக்யூர்மெண்ட் மெத்தட்ஸ், கான்ட்ராக்ட் அண்ட் லீகல் ஆஸ்பெக்ட்ஸ், ப்ராஜெக்ட் எக்கனாமிக்ஸ்னு சொல்லி பலதரப்பட்ட சப்ஜெக்ட் இங்க சொல்லி தருவாங்க. இதை நீங்க படிக்கக்கூடிய நேரத்துல உங்களுக்கு நாலேஜ் அப்படின்னு சொல்லக்கூடியது தானா உங்ககிட்ட அடாப்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த நாலேஜ நீங்க சைட்ல கொண்டு போய் சேர்க்கறதுக்கு உதவி பண்ணக்கூடிய ஒரு டெசிக்னேஷன் தான் குவாண்டிட்டி சர்வேயர் அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ மெடிசின் நம்ம கம்ப்ளீட் பண்ணா டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, லா காலேஜை கம்ப்ளீட் பண்றோம்னா லாயர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி குவாண்டிட்டி சர்வேயிங்ல நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கனாலே நீங்க குவாண்டிட்டி சர்வேயர்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ரொஃபஷனல் கிரேட் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். அப்ப அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் ஆனதுதான் குவாண்டிட்டி சர்வேயிங்னு சொல்லக்கூடிய இந்த டிபார்ட்மெண்ட். அப்ப குவாண்டிட்டி சர்வேயிங்னு சொல்லக்கூடிய இந்த கோர்சஸ் நீங்க கம்ப்ளீட் பண்ணக்கூடிய நேரத்துல உங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் டிசிப்ளின் சொல்லக்கூடியது தானா உங்ககிட்ட வர ஆரம்பிச்சிடும். ஒர்க்னு சொல்லக்கூடியத ஒரு சிஸ்டமேட்டிக்கா செய்து கொடுக்கறதுக்கான வழிமுறைகளையும் நீங்க தெரிஞ்சுக்குவீங்க. என்னதான் உங்களுக்கு ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் இந்த ப்ரொஃபஷனல் டிசிப்ளின் சொல்லக்கூடியது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரத்துல தான் உங்களுடைய ஒர்க் அவுட்புட் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு சிறந்த அவுட்புட்டா கிடைக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துல பல லட்சங்கள் நீங்க ப்ராஃபிட்டா உங்களுக்கு மாற்றியும் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லக்கூடியதும் இதுல இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு தகவலா இருக்குது. தி அன்டோல்ட் ட்ரூத் ஆஃப் குவாண்டிட்டி சர்வேயிங். குவாண்டிட்டி சர்வேயிங் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு மிகப்பெரிய சமுத்திரம் மாதிரியானது தான். அதுல பயணிக்கக்கூடிய ஒரு கப்பலை மாதிரியான ஒரு ஜாப் டெசிக்னேஷன் தான் குவாண்டிட்டி சர்வேயர்னு சொல்லக்கூடியது. அப்ப இதுல இருந்து உங்களுக்கு ஒரு புரிதல் ஏற்பட்டு இருக்கும். இந்த குவாண்டிட்டி சர்வேயிங்னு சொல்லக்கூடியது எவ்வளவு வைடா இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியது. ஆனா நம்ம பெரும்பான்மையானவங்க எப்படி நினைக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, குவாண்டிட்டி சர்வேயிங்னு சொல்லக்கூடியத ஒரு மெஷர்மெண்ட் கிளர்க் செய்யக்கூடிய ரோல் ஆஃப் ரெஸ்பான்ஸ் மாதிரியான ஒரு வேலை அப்படின்னு சொல்லி அவங்க கருதுறதும் இங்க நடக்கதான் செய்யுது. ஆனால் உண்மையில் குவாண்டிட்டி சர்வேயிங்னு சொல்லக்கூடியதுல என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கக்கூடிய நேரத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் லா இருக்கு, கன்ஸ்ட்ரக்ஷன் எக்கனாமி இருக்கு, கன்ஸ்ட்ரக்ஷன் பினான்ஸ் மேனேஜ்மெண்ட் இருக்கு, கன்ஸ்ட்ரக்ஷன்
ப்ரொக்யூர்மெண்ட்னு சொல்லி எல்லாவற்றையும் கவர் பண்ணக்கூடிய வேலைகளை இந்த குவான்டிட்டி சர்வேயிங்னு சொல்லக்கூடிய இண்டஸ்ட்ரியை வந்து தொடர்ந்து செய்துட்டு இருக்குது. இதை நம்ம எப்படி எளிமையா அடையாளப்படுத்திக்கலாம்னு பாத்தீங்கன்னா, த ஹார்ட் ஆஃப் த கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரின்னு சொன்னா அது குவான்டிட்டி சர்வேயிங் டிபார்ட்மெண்ட்னு சொன்னா மிகையாகாது. அந்த அளவுக்கு இதனுடைய முக்கியத்துவம் தொடர்ந்து கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில இருந்துட்டு இருக்குது. மணின்னு சொல்லக்கூடியது இல்லாம இருந்தா இங்க எந்த செயல்பாடும் அடுத்த கட்டத்தை நோக்கி நகராது. அந்த மணியை மேனேஜ்மெண்ட் பண்ணி எந்த நேரத்துல எவ்வளவு மணி வரணும், எவ்வளவு வந்து வெளியே போகணும்னு சொல்லக்கூடிய திட்டமிடுதலுக்கான வரையறைகளை வந்து கட்டமைச்சு தரக்கூடிய ஒரு சிறப்பான பணிகளை செய்து தந்துட்டு இருக்கக்கூடியதுதான் இந்த குவான்டிட்டி சர்வேயிங்னு சொல்லக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி. அப்ப குவான்டிட்டி சர்வேயிங் உள்ளாடி வரக்கூடிய அந்த குவான்டிட்டி சர்வேயர் சொல்லக்கூடியவங்க இதுல இருக்கக்கூடிய ஒரு பார்ட் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ் தான். அப்போ குவான்டிட்டி சர்வேயர்னு சொன்னா நீங்க என்ன யோசிக்கணும்னா, இது சாதாரண ஒரு ஜாப் கிடையாது. இது ஒரு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி. அதுல நம்மளுடைய பார்ட் ஆஃப் ஒர்க் இந்த மாதிரி நான் செய்யறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய புரிதல் வந்து நிச்சயமா இருக்கணும். இந்த புரிதல் இல்லாத ஒரு மேனேஜ்மெண்ட் லீடரா இருந்தாலும் பிரயோஜனப்படாது. ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜர் இந்த புரிதல் இல்லாம அவருக்கு கீழே இருக்கக்கூடிய குவான்டிட்டி சர்வேயரை தொடர்ந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருந்தாங்கனாலும் அது சரியா வராது. அப்போ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜருக்கும் இந்த குவான்டிட்டி சர்வேனா என்ன, குவான்டிட்டி சர்வேயர்னா யாருன்னு சொல்லக்கூடிய புரிதல் இருந்தா மட்டும்தான் அவங்க கீழே ஒர்க் பண்ணக்கூடியவங்களை அவங்க வேலை வாங்குறதுக்கும் வசதியா இருக்கும். அப்படி இல்லைன்னா நம்மளுடைய ப்ராஜெக்ட்னு சொல்லக்கூடியதுல பல விதமான குழப்பங்கள் இந்த மேனேஜருக்கும் ஏற்படும். அதனால அவருக்கும் பிரச்சனை தான். அப்ப அந்த புரிதல் வந்து ஒவ்வொருத்தருக்கும் கிடைக்கணும்னு சொல்லக்கூடியதுக்காக தான் நம்ம இதுவரைக்கும் இந்த குவான்டிட்டி சர்வேயர் யாரு, குவான்டிட்டி சர்வேனா என்ன என்பதை பற்றி நம்ம தகுந்த எக்ஸாம்பிளோடு இது வரைக்கும் நம்ம சொல்லி இருக்கிறோம். இதற்கு அடுத்தது நம்ம என்ன இதுல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குவான்டிட்டி சர்வேயிங்னு சொல்லக்கூடியது நம்ம டிகிரியோ அல்லது டிப்ளமோவோ கம்ப்ளீட் பண்ண உடனே நமக்கு உள்ளுக்குள்ள வந்துருமான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா வராது. குவான்டிட்டி சர்வேயிங் சொல்லக்கூடியது வரதுக்கு சில அடிப்படையான முன்னேற்பாடுகளை நாம தான் செய்து ஆக வேண்டியதும் இதுல கட்டாயமா இருக்கு. நம்மிடம் எவ்வளவுதான் ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும், நம்ம செய்யக்கூடிய அந்த ஒர்க்னு சொல்லக்கூடியது ப்ரொஃபஷனல் லெவல்ல பக்காவா இருந்தாலும், பல நேரங்கள்ல நம்முடைய ஒர்க் ஏற்றுக்கொள்ளப்பட்டாலும் நம்முடைய அடையாளம்னு சொல்லக்கூடியது நிச்சயமா மறுதளிக்கப்படும். இதற்கு அடிப்படையான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சர்டிபிகேட் அண்ட் சர்டிபிகேஷன் சொல்லக்கூடியதான் இந்த இடத்துல மெயினா வரும். என்ன காரணம் அப்படின்னு பார்க்கக்கூடிய நேரத்துல நம்ம டிகிரி அண்ட் டிப்ளமோ முடிச்சிருந்தா கூட சில இடங்கள்ல என்ன நடக்கும்னா, சில குறிப்பிட்ட வேலைகளுக்கு சர்டிபிகேஷன் சொல்லக்கூடியது தேவைப்படும். அப்படி தேவைப்படக்கூடிய நேரத்துல அதை யாரு கம்ப்ளீட் பண்ணி வச்சிருக்காங்களோ அவர்களுடைய சர்டிபிகேஷனுடைய சார்பில் உங்களுடைய வேலைன்னு சொல்லக்கூடியது அங்க சப்மிட் பண்ணப்படும். அப்படி சப்மிட் பண்ணக்கூடிய நேரத்துல உங்களுடைய ஒர்க் அங்க ஏற்றுக்கொள்ளப்பட்டாலும் இதை நீங்க தான் செய்தீங்கன்னு சொல்லக்கூடிய அடையாளம் அங்க முற்றிலும் இல்லாம ஆக்கப்பட்டு இருக்கும். இதுதான் கம்பெனி செக்டருக்கு உள்ளாடி நடந்துட்டு இருக்கக்கூடிய வெளியே சொல்லப்படாத உண்மைகளா தொடர்ந்து நீடிச்சுட்டு இருக்குது. அப்போ உங்களுடைய ஒர்க்குக்கு நீங்க தான் முழு அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியதை நீங்க ப்ரூஃப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, நீங்க வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேரத்திலேயே உங்க ஜாப் ரிலேட்டடா இருக்கக்கூடிய சர்டிபிகேஷன் எது வேல்யூவா இருக்குன்னு சொல்லக்கூடியதை நீங்க கண்டுபிடிச்சு அதை நீங்க கம்ப்ளீட் பண்ணி அந்த சர்டிபிகேஷன் நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுடைய ஒர்க்கை நீங்க கொடுக்கக்கூடிய நேரத்துல உங்களுடைய சர்டிபிகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியதும் வேல்யூவா அங்க மாறும். அப்படி மாறக்கூடிய நேரத்துல உங்களுடைய அடையாளம் சொல்லக்கூடியது தனித்துவமா அங்க ஆக்கப்படும். அதனாலதான் இந்த சர்டிபிகேஷன் சொல்லக்கூடியது வேல்யூவா தொடர்ந்து இருந்துட்டு இருக்கக்கூடிய காரணத்தினாலதான் பல இன்ஜினியர்ஸ் வந்து தொடர்ந்து சர்டிபிகேஷன் பண்றதுக்காக ஓடிட்டு இருக்கிறாங்க. அது தெரிஞ்சவங்க கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடுறாங்க, தெரியாதவங்க இப்படியே குவான்டிட்டி சர்வேயர் ஆட்டு தங்களுடைய லைஃபை வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சேலரின்னு சொல்லக்கூடிய நேரத்தில் அவங்களுக்கும் நல்ல சேலரி கிடைக்கதான் செய்யும், அதுல எல்லாம் எந்த குறையும் இருக்காது. ஆனா அடையாளம்னு சொல்லக்கூடியது இந்த இடங்கள்ல புறக்கணிக்கப்படும். அப்ப நம்முடைய அடையாளத்தை ஒரு இடத்த கொண்டு வர்றதுக்கு தான் இந்த மாதிரிப்பட்ட கீரூட் வந்து வச்சிருக்காங்கன்னு சொல்லக்கூடிய உண்மையும் உங்கள்கிட்ட தெரியப்படுத்துறதுக்காக தான் இந்த தகவல்கள் வந்து பகிரப்பட்டுட்டு இருக்குது. இதுவரைக்கும் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த பதிவினுடைய முதன்மையான நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லக்கூடியதை நான் சொல்லிக்கிட்டு இந்த பதிவை முடிச்சிடுறேன். அதாவது குவான்டிட்டி சர்வேயர்னா யாரு, குவான்டிட்டி சர்வேயிங்னா என்ன, உங்களுடைய ஒர்க்னு சொல்லக்கூடியது எப்போ முதன்மையாக்கப்படும், எதனால முதன்மையாக்கப்படும் சொல்லக்கூடிய தகவல்களையும் இதுல நான் சொல்லியிருக்கிறேன். சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த தகவல்கள் நிச்சயமா உங்களுக்கு ஒரு புதிய புரிதலை கொடுக்கும் என்கிற நம்பிக்கையில இந்த பதிவை நான் இதுல முடிச்சிடுறேன். இது சம்பந்தப்பட்ட இன்னும் பல பதிவுகள் தொடர்ந்து நம்முடைய சேனல்ல வந்துட்டு இருக்கும்னு சொல்லக்கூடிய எண்ணங்களோடு இந்த பதிவை நான் முடிக்கிறேன். மீண்டும் அடுத்த நல்ல ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நன்றி.